ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பு அளித்த குருநாதர் திரு பொதுவுடைமுத்து அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம். இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம். இவங்களுக்கு திடீர் வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி. திடீர்னு எங்கள் வேலை போயிடுச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்தது வேலை, ஏன் திடீர்னு போயிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி. சரிங்களா? அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்ததுமே இந்த அவங்களோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். தற்சமயம் போயிட்டுருக்கக்கூடிய அட்சய லக்னமானது துலா லக்னம், சித்திரை 3ஆம் மாதம். அப்போ சித்திரை 3ஆம் மாதம் அப்படின்னா அது ஆரம்ப நட்சத்திரம். இப்போ தான் அந்த ஏஎல்பி இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எப்போ நமக்கு வந்திருக்கு, எப்போ மாறியிருக்கு அப்படின்னு நம்மளோட மென்பொருள் சாஃப்ட்வேரில் போட்டு பார்க்கும்போது இவங்களோட லக்னம் பார்த்திங்கன்னா 1 மே 2023, போன வருடம் 1 மே 2023 இந்த லக்னமானது கன்னியிலேருந்து துலா லக்னத்திற்கு மாறியிருக்கு. சரி, உங்கள் வேலை இழப்பு அப்போ தான் ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பதில் இருந்தது. சரி, அது எப்படி அப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம். இவங்களோட ஏஎல்பி இப்போ இந்த அதாவது கன்னி லக்னம் போயிட்டு இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு வேலைக்கான நிலை, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம். இவங்களுக்கு கன்னியா ஏஎல்பி லக்னம் போகும்போது புதன் பகவான் அவங்க எங்கே இருக்காருன்னா லக்னாதிபதி புதன் எங்கே இருக்காங்க, ஏஎல்பிக்கு 9ஆம், அதாவது இந்த ஏஎல்பின்னு வச்சுக்கோங்க, இது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஏஎல்பிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் நல்லா இருக்கானா, நல்லா இருக்காங்க. சரிங்களா? நட்சத்திரம்னா செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவான் லக்னத்திலே இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னா நல்லா இருக்காங்க. ஆனால் 8ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் வாங்கி இந்த செவ்வாய் இங்கே அமர்ந்திருப்பது ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கும். ஆனால் நல்லா இருக்காங்க, நட்சத்திராதிபதி நல்லா இருக்குது. சரி, இப்போது வேலைக்கான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் மிதுன லக்னம். அந்த 10ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவங்க இந்த 10க்கு 12 ஏஎல்பிக்கு 9 நல்லா இருக்கா, நல்லா இருக்குது. இந்த 10க்கு 12 இருப்பது ஒரு விரயத்தை கொடுக்குமானா கொடுக்கும். ஆனால் அவங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறதுனால இது ஒரு சாதக பலன். வேலைக்காக வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்றது ஓரளவு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். சரிங்களா? சரி, இப்போது ஏன் இப்போ வேலை இழப்பு அப்படின்றத ஆய்வு பண்ணலாம். இப்போ தற்சமயம் அவங்களுக்கு ஏஎல்பி லக்னம் துலாம் லக்னம், சித்திரை 3ஆம் மாதம். லக்னாதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அவங்க எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல இருக்கலாமா, இருக்கக்கூடாது. நட்சத்திரம்ன்றது சித்திரை 3ஆம் மாதம். செவ்வாய் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 12 இருக்கலாமா, இருக்கக்கூடாது. ஆனால் வெளிநாட்டில் தான் வேலை பார்க்குறாங்க, ஒரு சாதகமான பலன் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதுவுமே இந்த நட்சத்திராதிபதி போய் 12 அமர்ந்திருக்கும் போது தொழில் வேலைகளுக்கு சிக்கல் ஏற்படுமானா நிச்சயமாக ஏற்படும். தொழில்னால் பெரிய நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் நம்ம அதை பதிவு பண்ணியிருப்போம். சரிங்களா? சரி, இப்போது வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வேலைக்கு இந்த ஏஎல்பி துலாம் போகும்போது அப்போ 10ஆம் இடம் எது வந்துடும்னா கடக லக்னம். கடக லக்னத்தோட அதிபதி யாருன்னா சந்திர பகவான். அவங்க எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 8ஆம் இடத்துல இருக்கலாமா, இருக்கக்கூடாது. அப்போது 10ஆம் இடத்திற்கு அது சாதகமான பலனை கொடுத்துருந்தாலும் இந்த ஜாதகருக்கு அது 8ஆம் இடமா ஒரு தீராத பிரச்சனைக்கான விஷயமாக இந்த ஏஎல்பி போயிடுது. சரி, அப்போது இந்த சனி பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த சனி பகவான் இந்த 10ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தோட ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான். சரிங்களா? இந்த 10ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தோட ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 10ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னா கிட்டத்தட்ட இந்த வேலைக்கான 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை விரையாதிபதியை அதாவது இந்த வேலைக்கு விரயத்தை பார்க்குறாரு. அப்போது வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கான்னா இந்த சனி பகவானாலேயும் இந்த வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இதன் மூலம் சொல்ல முடியும். ஆனால் இந்த செவ்வாயும் 12 அமர்ந்து இந்த சனி பகவானும் 12 அமர்ந்திருக்கிறனால ஒரு பலமான ஒரு வீரியமான இந்த வேலை இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இந்த சித்திரை 3 சித்திரை 4 பாதங்கள் முடிஞ்ச பிறகு அடுத்து சுவாதி 1ஆம் மாதம் ஆரம்பிக்கும் போது ஒரு ரிலீஃப் இவங்களுக்கு கிடைக்கும். அது 20 ஜூலை 2025க்கு அப்புறம் ஒரு சாதகமான, ஏன்னா இப்போது எல்லா கிரகமுமே நெகட்டிவாக இருக்கிறதுக்கும் அப்போ ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 20 ஜூலை 2025க்கு அப்புறம் வேலை ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அதை போய் இருக்கிற வேலையை கம்ஃபர்டபுளாக பார்த்துக்குங்க. ரொம்ப ஆர்வமாக மனசுக்கு பிடிச்ச வேலை அப்படி இப்படிலாம் எதிர்பார்க்காம கிடைக்கிற வேலையை செய்யுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இவங்க தொழில் செய்யலை, வேலை கேட்குறதுனால மனதிற்கு பிடிக்காத வேலையும் அமைஞ்சாலும் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரச்சனைக்குரிய வேலையானா நிச்சயமாக பிரச்சனைக்குரிய வேலையாக தான் இருக்கும். சரி, இந்த ஜாதகருக்கு பெரிய ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னா, இந்த ஜாதகர் இவங்களுக்கு வேலை இருக்கிற வரைக்கும் இவங்க கணவருக்கு வேலை இல்லை. இவங்க வேலை எப்போ இழக்கிறாங்களோ அதுக்கப்புறம் கணவருக்கான வேலையும் கொஞ்சம்
செட் ஆகிடுது, அவங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுத்துடுது. சரி, இப்போது இவங்க ஏஎல்பி கன்னியா போயிட்டு இருக்கும்போது இவங்க கணவருக்கான நிலையை பார்ப்போம். இவங்க கணவர்னா 7ஆம் இடம், 7ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னா குரு பகவான். குரு பகவான் எங்கே இருக்காங்கன்னா, இந்த கணவருக்கு அட்டமத்தில் இருக்கலாமா, இருக்கக்கூடாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க 10ஆம் அதிபதி யாருன்னா அவங்களும் குரு பகவான் ஆகிறதுனால அவங்க இப்போ இவங்களுக்கு எப்படி ஏற்பட்டிருக்கோ அதே நிலை தான். அந்த காலத்தில் குரு பகவான் அவங்களுக்கு வேலை சில சாதகங்களான சூழலாக இருந்தாலும் இந்த குரு பகவான் வந்து இங்கே இருப்பது ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்குமான்னா இந்த ஜாதகருக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கு. சரி, அப்போ வேலைக்காக ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏஎல்பி லக்னமானது இவங்க பெண் வந்து புதனாகவும் இவங்க குருவாக வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருந்திருக்குமானா நிச்சயமாக இருந்திருக்கும். குரு புதன் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து நானு நீன்ற மாதிரி ஆனால் சூழல் இருந்திருக்குமானா இருந்திருக்கு அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. நம்ம கேட்டதுக்கு அவங்க ஆமான்னு சொன்னாங்க. சரி, இப்போது ஏஎல்பி ஆனது வந்து நம்ம துலாம் வந்த பிறகு அவங்களோட கணவனோட 7ஆம் இடம்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் வந்துடுது. மேஷத்தோட அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் 6ல் இருக்கலாமா, இருக்கக்கூடாது. ஆனால் 6ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது ஒரு சிறு பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் இவங்களுக்கு வேலைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேலைக்கான அதிபதி, இந்த கணவருக்கு வேலைக்கான அதிபதி யாருன்னா சனி பகவான். மகர லக்னம் அதிபதி சனி பகவான் எங்கே இருக்காங்கன்னா அவங்களும் 6ஆம் இடத்துல. ஆனால் அந்த வேலைக்கு அவங்க வந்து ஒரு பாக்கியத்தில் அமர்ந்திருப்பது இவங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலை. ஆனால் வேலை இருக்கான்னா இருக்குது. இதுக்கு முன்னாடி வேலையே இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் வேலைகளுக்கான சாதகமான பலன்கள் இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லுது. ஏன்னா இந்த சூரிய பகவானும் இந்த கணவருக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது ஒரு நல்ல பலனை தான் கொடுத்துருக்கு. சரிங்களா? அது வந்து நெகட்டிவான இடத்துல இல்லை. அதனால் ஒரு தொழிலுக்கும் வந்து அது 5ஆம் இடத்துல தான் வந்திருக்கு. அதனால் ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்காங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இது மாதிரியான சூழல் கொடுத்துருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்தோட ஆதிபத்தியம் பெற்ற சூரிய பகவான் வந்து இங்கே 5ல் அமர்ந்திருப்பது அந்த வருமானத்தை வேலையிலேருந்து வரக்கூடிய வருமானம் உங்கள் கணவருக்கு ஒரு சிறு பிரச்சனையை கொடுத்தாலும் வேலை இருக்குமானா அவங்க கணவருக்கு வேலை இருக்குது, அவங்க மனைவிக்கு வேலை இல்லை. அவங்க மனைவிக்கு வந்து 20 ஜூலை 2025க்கு அப்புறம் ஒரு சிறு சாதகம் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். 100% கேட்டால் கிடையாது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலைகள் செய்ய முடியாது. இதுக்கு முன்னாடியுமே அவங்க போகும்போது 10ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருப்பது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துக்கிட்டு ஒரு கற்பனை உலகத்தில் தான் அவங்க இருந்திருப்பாங்கன்னா வேலை சார்ந்த ஒரு கற்பனையில் தான் மிதந்திருப்பாங்க. ஆனால் வந்து இது மாறின பிறகு டோட்டலாக வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்த தேதியை வந்து நம்ம சொல்லிட்டு இத்தனாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இது மாதிரி துல்லிய ஆய்வுகள் வந்து அட்சய லக்னப்பதி ஜோதிட முறையில் தான் கணிக்க முடியும். இதற்கான வாய்ப்புகள் இங்கே எல்லாருமே ஜோதிடம் பார்க்க விரும்புகிறவங்களும் படிக்கணும்னு விரும்புகிறவங்களும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னொரு ஜாதகத்தை துல்லியமாக எப்படி ஆய்வு பண்ணணும்னு பார்க்கும். இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு பொதுவுடைமை அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் கூறி இன்னொரு ஜாதக ஆய்வில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.